இந்த 523 ரூபா. ஒரு நிமிஷம் தம்பி. இதை வாங்கிட்டு 1000 ரூபாய் நோட்டு கொடுங்க ஐயா. Hey Lisa. Hey Dave. Hey Lisa, I'll call you back. No, just right. Of course meeting la irkeenga. Yeah. நானே ஃபோன் பண்றேன். எப்போன்னு சொன்னீங்கன்னா all right. Shit. ஏமா ஹசீனா, சொல்லுங்க மீ. படிச்சிட்டு இருக்கியா? ஒன்னும் இல்ல மீ, மேகசின் படிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணுமா? மீ சொல்லுங்க, என்ன விஷயம்? முந்தா நேத்து ஹுசைனோட பையன் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு போட்டோ கொடுத்துட்டு போனாரு. பேரு அஹில் கான். துபாய்ல இருக்கானா. இப்பதான் 2 கார் வாங்கினானா. நல்ல பணக்காரனா. இந்த சம்பந்தத்தை விட்டுடாதேன்னு சித்தப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் துபாய்க்கே போயிடணும் மாமி? ஆமாமா, ஒன்னும் அவசரம் இல்ல. நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. சாப்பிடு. ஏண்டா தினமும் அர்த்தராத்திரில எங்கடா போய் சுத்திட்டு வர? என்னடா பண்ற? உனதாண்டா கேக்குறேன், சொல்லி தொலைண்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா ராத்திரி பகலுன்னு கஷ்டப்பட்டு உனக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. என்னமோ பெருசா படிச்சு கிழிச்சிருவேன்ட்டு. நீ முதல்ல படிக்கிறியா இல்லையா? சனியம் புடிச்சவனே, உனக்கு என்ன காது கேக்கலையா? அந்த வண்டி யாருதுடா சொல்லுடா. இந்த வீட்டு ஓனர் வீடு காலி பண்ண சொல்லி 1 மாசம் ஆகுது. ஏதாவது வீடு தேடுன்னு சொன்ன, பாத்தியாடா நீ? என்னடா பொழப்பிது? எங்காவது போய் குதிச்சு சாகு. தரித்திரமாவது ஒளியும். நாசமா போனவனே, எங்காவது போய் சாகுடா.
டேய் ரிஸ்க்குடா, ஒரு முறை யோசிச்சுக்கடா. இவகிட்ட நல்லவனா இருந்தாலும் செட் ஆகாது. இவளுக்கு இதான் கரெக்ட். நீங்க இங்கே இருங்க. சரி நீ கூடவே இருடா. ரொம்ப டேஞ்சரான வேலை பாக்குறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன ஆக போதோ? என்ன பண்ண போறா? நீ போடா, நீ போ. பயமா இருக்குடா. அமைதியா இரு. அச்சச்சோ. ஐயோ டேய் போயிட்டான்டா. டேய் போய்டா. டேய் மாட்டிக்கிட்டான் போலடா. ஐயோ ஏய் யாரா நீ? உண்மையிலே மாட்டிக்கிட்டான். அவ்வளவு தைரியம் இருந்தா நைட் வீட்டுக்குள்ள வர நீ. ஏய் புடா. ஏய் வந்துரு. ஏய் வாடா வந்துடா. இறங்கு டேய். வா சீக்கிரம். ஏய் ஏய் இல்ல. கிளவி அவள மாட்டிக்காத. டேய் விடுறி. டேய் யாரா இருக்கீங்க வெளிய? சொல்லுங்க டேய். விடு. குதிக்கிறானுங்கன்னா எவ்வளவு திமிரு. ஏன்டி என்ன போட்டு இப்படி கொல்றீங்க? என்ன பண்ணா தகும் இவனா என்ன பண்ற பாரு. இருக்க மாட்டேன். என்ன பாத்துட்டு இருக்க? குடிக்கணுமா? வா வான்றல. ஏய் உள்ள வாடா, போய் படிக்கலாம் வா. ஹாய்ங்க, உட்காருங்க. காவியா தலை சுத்தி கீழே விழுந்துட்டான்னு சொன்னதும் செக்கப்க்கு கூட்டிட்டு வர சொன்னதுக்கு காரணம் இருக்கு சார். காவியாவோட ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கியமியா, பிளட் அண்ட் போன் மேரோக்கு சம்பந்தப்பட்டது. அப்படின்னா சுவாதிக்கு வந்த மாதிரியே கேன்சர். நம்ம சுவாதியை டயக்னோஸ் பண்ணப்போ அவளுக்கு இருந்தது ஸ்டேஜ் 3 கேன்சர். காவ்யாக்கு இன்னும் முழுசா கேன்சரா மாறல. நத்திங் டு வரி. ட்ரீட்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. கேன்சர் வந்த மாதிரியே தெரியாது. இந்த தடவை பெருசா செலவாகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 lakhs. இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்கல்ல? இல்லம்மா, நம்ம காவியா குட் கேர்ள் ஆயிட்டா. இன்ஜெக்ஷன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ பா. இன்னும் தூங்கலையா? தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா. கதை சொல்றியா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்குமா. ப்ளீஸ் பா, கதை சொல்ல. சரி. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சாம். அந்த மாடு மேய்ஞ்சிட்டு வரலான்னு காட்டுக்கு போச்சான். அந்த காட்டுல ஒரு புலி இருந்துச்சாம். அந்த புலி அந்த மாட்டை பார்த்து சாப்பிட்றதுக்காக மேலே பாஞ்சிச்சான். அப்போ அந்த மாடு, புலிராஜா என்னை கொல்லாத, எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு பசிக்கும், நான் அதுக்கு பால் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு கெஞ்சிச்சான்.
கற்பனைகள் யதார்த்த வார்த்தையில இருந்து ரொம்ப தூரமா கூட்டிட்டு போயிடும். ஆனா அந்த கற்பனையில எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப இதே யதார்த்த வாழ்க்கைக்கு தான் வரணும். இந்த கற்பனை கதை யதார்த்தத்துல உண்மையிலேயே பசிக்குது, நோய் வருது, மனுஷங்க பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. வாழ்றதுக்கு தைரியம் இல்லாதப்போ சாகிறதுக்கு தைரியம் இருக்கணும். சாகிறதுக்கு தைரியம் இல்லைன்னா வாழ்றதுக்கு பணம் வேணும். செஞ்ச தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன், இந்த கற்பனையில வாழ மாட்டேன்.